சார் மறுபடியும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க லைக் தமிழ் பாயின்னு சொல்லிட்டு அதே கேள்வி தான். ராவுத்தர் சார் நீங்கள் எப்போ டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலிஸாக நல்லாவும் விருப்பத்தை தெரிவித்தாங்க. பட் நீங்கள் எப்போ சேர போகிறீங்க கட்சின்னு கேட்குறாங்க. தாவேகா கூட சேருவீங்களா இல்லை என்ன பிளான்? விஜயை குறித்து அவர் பேசும் பொழுது பழசெல்லாம் விட்டுருவோம். ரோட்டில் நின்னா இருக்க, சென்டரில் நின்று அதில் நின்று அப்படி இப்படிலாம் விட்டுருவோம். குஷி படத்தை ரீரிலீஸ் பண்ணது யார்? இந்த ப்ரொடியூசர் பண்ணியிருப்பார். இப்போ குஷி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து கரூரில் இறந்து கிடக்கிறாங்க. இப்போ போய் அங்கே போய் இந்த படத்தை பார்க்குறாங்க, எல்லோரும் உட்காந்து கொண்டாடிட்டு கிடக்கிறாங்க. என்ன மோசமான மனநிலையில் இந்த தமிழ் சமூகம் இருக்கிறது. இவனுங்களை பார்க்கும்பொழுது எனக்கு வெறுப்பாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்னு அவர் சொல்லி 2 நாள் கூட ஆகலை. இவர் இட்லி கடை படத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ வேறு கொடுக்குறாரு. எக்ஸாக்டாக ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமான் மாதிரியோ இல்லை அண்ணாமலை மாதிரியோ ஊடகங்களை சந்தித்து பேச மாட்டுறாரு? அப்படி ஒரு நிமிஷம், அந்த மாதிரி பேசுறதுக்கு பேசாமல் இருக்கலாம். Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக், டைம்ஸ் பீப்புள்ஸ் கொஸ்டின். அனைவருக்கும் ஒரு சமனை. நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். 5th எபிசோட் ஆஃப் டைம்ஸ் பீப்புள்ஸ் கொஸ்டின். ராவுத்தர் இப்ராஹிம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். மிக சிறப்பாக திமுகவின் அதுக்கு முன்னாடி ஹேண்டில் வித் கேர். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேர் உங்களுக்கு தெரியும். யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க வந்து அவங்க பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் அடுத்த கேள்வி கேட்கும்போது உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுறேங்க. பட் இப்போ இருக்க நான் நேமை சொல்கிறேன். ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் ஐடி. மிக சிறப்பாக திமுகவின் ஊழல்களை மறைத்து செட்டிங் கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கும் ஆதரவாக செயல்படும் ஊடகங்களை தாவேகா ஆட்சி அமைத்தவுடன் அவர்களை என்ன செய்யும் அப்படின்றதான் கேள்வி. என்ன செய்யும்? இப்போது எல்லா தெருவிலையும் நாய் இருக்கும், புரியுதுங்களா? அந்த நாய் என்ன பண்ணுனாக்கா, வேற ஒரு நாய் இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு வேறு வேலையை பார்க்க போகும். எங்கே நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு சொல்லிட்டு குலைக்க ஆரம்பிச்சோம், கத்த ஆரம்பித்தோம். இந்த கத்துற நாய்கிட்ட ஒன்றுமே இருக்காது இன்புட்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நாட்டில் வந்து கழிவுகள் எப்பயுமே வந்து இருக்கும். நம்ம வீட்லேயும் கழிவறை இருக்குல்ல, கழிவுகளை பற்றி நம்மளை வந்து அக்கறை செலுத்துவது நம்மளுடைய வேலை கிடையாது எப்பயுமே. சார் நான் சொல்கிறது இது உளவியலாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமோ, எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ, எந்த தாட் ப்ராசஸ் மனசுக்குள்ளே ஓட்டுறோமோ, அது சம்மந்தப்பட்ட காட்சிகள், அது சம்மந்தப்பட்ட நபர்களுடைய தொடர்பு, பழக்க வழக்கம், இதுதான் நமக்கு ஏற்படும். பொழுது நெகட்டிவாக இருக்கிறத நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதான் ஆனால் மீடியா வந்து டிஆர்பிக்காக அதை தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டும், புரியுதுங்களா? இன்றைக்கி வாட்டர் மிலன் ஸ்டார்னு ஒரு ஆள் உள்ளே வந்தாப்புல, அவரால் யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் அவரால் யாருக்கு எந்த தீங்கும் கிடையாது. அவர் வந்து ஹார்ம்ஃபுல் பர்சன் கிடையாது. அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறார், புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ் வரைக்கும் உள்ளே கொண்டு விட்டுட்டு அதைத்தான் இன்றைக்கி ஊடகம் காட்சிப்படுத்துகிறதே தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை காட்சிப்படுத்துவதற்கோ, இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ நடத்துவதற்கோ இங்கே யாரும் தயாரில்லைன்னும் போது நம்ம இதை புறந்தள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஆட்சியும் சரியில்லைன்னும் பொழுது அதையும் அதுபோல் நம்ம புறந்தள்ள வேண்டிய வேலையை நாம் தான் செய்யணும். ஏன்னா இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய தவறுக்கு மிக முக்கிய காரணமே நம்ம தான். நம்ம ஓட்டை போட்டு அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்ததுனால தானே அந்த ஆட்டம். இது வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் இருந்தது. இது எய்தர் இந்த கட்சி இல்லை அந்த கட்சி அப்படின்னே இருந்ததுக்கு இன்றைக்கு இன்னொரு சாய்ஸ் வந்துருச்சு. அந்த சாய்ஸு இவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணும்போது தான் இன்றைக்கு 20 நபர்கள் சேர்ந்து 20 கட்சியும் சேர்ந்து ஒரு நபரை தனிப்பட்ட முறையில் அவரை தனிமைப்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள். விஜயகாந்தை உங்களுக்கு எப்படி வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேலி சித்திரமாக மாற்றினார்களோ அதே போல் விஜயை மாற்றிவிடலாம். உளவியலாக அவரை தனிமைப்படுத்தும் பொழுது மன ரீதியாக பாதிக்கப்படுவார்னு நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் செய்கிறாங்க. பட் ஆனால் இது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, வாரியர்ஸ் இருக்கிறாங்க, காமன் பீப்புள் இருக்கிறாங்க. நம்மளும் அது எடுபடாது. இப்போ நம்ம இது போல் இருக்கக்கூடிய நபர்களாக புறந்தளிடலாம் சார். இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யவில்லை. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே முடக்கிறானுங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம பார்க்குறோம். கேபிளில் வந்து புதிய தலைமுறை இல்லையாம், ஜனமும் ஷோ. ஓகே, ஆனால் அது ஜனங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ எதெல்லாம் மெயினாக ஒரு விஷயம் வரும்போது அது புறம் தள்ளுற பொழுது அப்போ நம்ம இதை கவனமாக கூர்ந்து கையாளும் பொழுது
தவறுகள் எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? ஒரு சரியான ஆட்சி முறை வந்து அந்த ஆட்சி முறையில் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஊடகவியலன்ற போர்வையில் உட்காந்துட்டு அநாகரிகமான வார்த்தை, ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்துவது, பொதுவெளியில் ஒரு ஊடகத்தில் உட்காந்து தைரியமாக ஊடகவியலன்ற பேரில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை இவரெல்லாம் வெட்டணாமா அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். ஒருத்தவன் வாயில் சொல்ல முடியாத கேவலமான கெட்ட வார்த்தை கொடுத்து பேசுகிறான். இது அப்படியே அவனுடைய சேனலில் போடுறானுங்க. அப்போது இதையெல்லாம் டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வரப்பட்டு இது போலெல்லாம் நீங்கள் பேசினீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஏன்னா இது மக்களுக்கு கேடு விளைவிக்கிறது. எல்லா நபரும் பார்க்குற ஒரு இடத்துல வந்து நீ வன்முறையை தூண்டுற வார்த்தையை பேசுவதோ அல்லது வந்து இழிவான, இன்னும் சொல்லப்போனால் பெண்களுடைய பிறப்புறுப்பை குறித்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தன் பேசுகிறான். பெண்களை வந்து விபச்சாரின்றதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி பொது ஊடகத்தில் உட்காந்து பேசி அவன் ஊடகவியலன்னு பதிவு பண்ணுறான்ல. இதெல்லாம் அழித்து ஒழிக்கணும்னா இங்கே சிஸ்டம் சரியில்லை. ரொம்ப வருஷமாக கரெக்டாக கிடக்கு. அதை மெல்ல மெல்ல தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்றதுனால நிச்சயமாக மாற்றம் அடையும். ரொம்ப தெளிவான ஒரு பதிலாக இருந்தது சார். அடுத்தபடியாக நதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி நான் முன்வைக்கிறேன். ராவுத்தர் பிரதர், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஸ்பீச். சீக்கிரமாக நீங்கள் வந்து டிவி கேக்கு வரணும். உங்களை போல டேலண்ட் பர்சன் விஜய் கூட இருந்தால் அவர் ஜெயிக்க முடியும். ஓகே, மை கொஸ்டின், டிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அவர் ஆட்சி பிடிச்சு எப்படி வேலை கொடுப்பாரு? பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பாஸ் பண்ணி வேலை இல்லாமல் இருக்காங்க. ஐ எம் ரங்கநாயகி. ஸோ அது டிஇடி கரெக்டாக? அது டிஇடி எக்ஸாம், டெட் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின் சார், உங்களோட பதில். நிறைய பேர் அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே இங்கே வேலையில் இருக்கிறவங்களாம் வேலை செய்யாமல் இருக்கிறான். அதுதான் பேசிக்கான காரணம். இன்றைக்கு ஒரு துறை கிடையாது சார். இன்றைக்கு அரசாங்கத்தை சார்ந்து இயக்கக்கூடிய பல துறைகளும் தனியார் மையத்தில் இருக்கக்கூடிய துறைகளும் முறையாக செயல்படாமல் போவதற்கான காரணம் யாருக்கு எந்த இடத்துல யாரை உட்கார வைக்கணுன்ற புரிதல் இல்லாத நபர்கள். உதாரணத்துக்கு சொன்னால், மாசுவை கொண்டு போய் மருத்துவ துறையில் போட்டிருக்கீங்க, சுகாதாரத்துறையில், அவருக்கு என்ன தெரியும்? அப்போ எப்படி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனை என்னன்னு புரியும்? சார், இன்றைக்கு சமகாலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு காய்ச்சல் ஒன்று பரவிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் திடீர்னு முடியாமல் போகுது. என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஒரு ஆய்வு செய்து நேரம் வந்து தடுப்பதற்கான வேலை செய்யணும். அப்போது புரிதல் இல்லாத நபரே ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்க. செந்தில் பாலாஜியை கொண்டு போய் நீங்கள் வந்து மின்சாரத்துறையில் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க. ஏன்பா கரண்ட் கட்டாதுன்னா அணில் ஓடுதுன்றாரு. அப்போ சொன்னது வேற அணில். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மாதிரி புரிதல் இல்லை. பள்ளி கல்வித்துறையில்னு ஒரு அமைச்சர் இப்போ போட்டிருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அகல்யான ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கிறார். ஆனால் அதை எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய நடிகனாக இருந்திருக்கிறார். நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, கலைஞரை வந்து கடவுள்னு சொல்லி பேசுகிறார். மாணவ பிள்ளைகள் வந்து நீங்கள் என்ன எஜுகேட் பண்ண விரும்புகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அமைச்சர் வந்து எஸ்சி ஓசின்னு சாதியை குறித்து பேசுகிறார். ஒரு அமைச்சர் வந்து சைவம் வைணவத்தை குறித்து பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு பேசுனீங்க. இன்னொரு அமைச்சர் என் சாதி என்னன்னு கேட்டு தான் எனக்கு சீட்டே கொடுப்பாங்க திமுகவில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுகிறீங்க. அப்போது இதில் சிஸ்டம்லேயே கரப்ஷன் இருக்குது. கரெக்டாகி கிடக்கு. கரப்ஷன் கிடையாது, அது வந்து இவங்க கரப்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டானதுனால. ஸோ அப்போ நம்ம இதையெல்லாம் மாற்றி துறை சார்ந்த வல்லுநர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி சரியான முறையில் நடக்கும் பொழுது எல்லா துறையிலையும் நம்ம வந்து போட முடியும். இன்னும் சொன்னப்போனால் புதிய துறைகளையும் உருவாக்க முடியும் வேலைவாய்ப்புக்காக. இப்போ உதாரணத்திற்கு குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கு இல்லையா? அதை சரி செய்வதற்கு ஒரு தனி துறையை உருவாக்கி ஒரு இலாக்காவை போட்டு எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் கிளாஸ் ரூம்குள்ளே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஐபிஐடியை அரசாங்கம் இங்கே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அதுக்கு பெரிய டீம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே எவ்வளோ பேருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாணவனும் ஆசிரியர்கிட்ட அத்துமீற முடியாது, ஆசிரியரும் மாணவர்கிட்ட அத்துமீற முடியாது. ஒரு சிஸ்டம் சரியாக இருக்கும். அப்போது புதிய துறைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் அதிகம் நம்மளது. இதை ஆட்சி மாற்றத்தில் நிச்சயமாக செஞ்சிட முடியும். சிறப்பு சார், சிறப்பு சார். ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னீங்க. அதாவது மை கொஸ்டின், டிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அவர் ஆட்சி பிடிச்சா, அதாவது தளபதி அவர்கள் டிவிகாவின் தலைவர் வந்து கேட்டது வேற நம்பரா? இல்லை, 2 பேருமே ஒருத்தர் தான். ரங்கநாயகி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நதியான ஐடி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ரங்கநாயகியோட கேள்வி 2 கேள்விகள் அவங்ககிட்ட முன் வச்சிருந்தாங்க. ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முதல் கேள்வி நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. எனக்கு வந்து சரியான நபர்களை அடையாளப்படுத்துவது, சரியான நபர்களுக்கு துணையாக நிற்பதில் எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை சார். காலம் நேரம் கணிந்து வந்தால் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலாம். ஆனால் அப்படி நான் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி போகும்பொழுது, டிவிக்கை ரெப்ரசன்ட் பண்ணி போகும்பொழுது நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ விஷயத்தை கையாள போகிறோம், என்ன மாதிரி போகிறோம், எப்படி செய்வோன்றது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான்லாம் ஓடி ஓடி கேஸ் கிடையாது.
களத்தில் நின்று அடிப்பேன். இல்லை சார், நீங்கள் யாரை குறிப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை சார், நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை பிரச்சனைனா ஓடி ஒளியறதானே இந்த பொதுவாக ஆட்சியில் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி ஒளியிறது ஒன்றும் இல்லை சார். ஒரு தவறு நடந்துருச்சு ஆட்சியில் வந்து இந்த ஆட்சி வந்து அதிகாரிகளை காவு கொடுக்கும். அரசியலில் பல நபரை காவு கொடுத்து வளர்றாங்கன்னும் பொழுது நம்ம வந்து நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்யக்கூடிய தலைவன் பக்கம் நிற்கணும் அப்படின்னும் பொழுது பிரச்சனைகளே எழும்பாமல் இருப்பதற்கு என்ன வேலை செய்யணும் அதை தான் ஃபஸ்ட் நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணி பார்ப்போம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ நதியா அப்படின்ற நபருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில், தமிழ்நாட்டில் நதியா இருக்கா? நதியா இருக்கா பாலைவனமாக இருக்கா? இல்லை, பாலைவனமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எங்கேயுமே நதி கிடையாது. நதி கிடையாது. இதில் வந்து ஒரு கவிதை சமீபமாக படித்தேன். மணல் திருடுபவனுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது தன் தந்தையின் அஸ்தியை கரைப்பதற்கு. சரியான கவிதை இது வந்து. அப்போது அவன் திருட்டு தொழில் பண்ணி மண்ணை திருடி ஆற்றுல ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு நதி தேவைப்படுகிறது இல்லை, அவன் போய் கூவ நதியில் கலக்க முடியாதுல்ல. அப்போ இந்த புரிதலோடு நம்ம செயல்படுத்துவதற்கு அதிகாரம் தான் சார் எல்லாத்தையும் சிஸ்டத்தை மாற்ற முடியும். நிச்சயமாக அதிகாரம் மாறும். சிறப்பு சார். சார், மறுபடியும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, லைக் தமிழ் பாயின்னு சொல்லிட்டு அதே கேள்வி தான். ராவுத்தர் சார் நீங்கள் எப்போ டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலிஸாக நல்லாவும் இருப்பது தெரிவித்தாங்க. பட் நீங்கள் எப்போ சேர போகிறீங்க கட்சின்னு கேட்குறாங்க. தாவேகா கூட சேருவீங்களா இல்லை என்ன பிளான்? காலம் தான் சார் முடிவு செய்யும். அதற்குமா? ஆமாம், காலம் முடிவு செய்யும். ஏன்னா காலம் தானே இந்த இடத்துல நம்மளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கு. காலம் தானே விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிருக்கு. ஏன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே. விஜய்க்கும் சீமானுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். சீமான் சொன்னது வந்து நானாக விருப்பப்பட்டு வரல, என்னை பிடிச்சி தள்ளிட்டாங்க அரசியல் தானே. ரொம்ப நாள் அடப்புக்காரஞ்சா தள்ளி விட்டுருக்காங்களா? களத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் வந்து அப்போ நான் விருப்பப்படலை தள்ளி விட்டாங்கன்றீங்க. இப்போ நாங்கள் விருப்பப்படல போயிருங்கன்ற போக வேண்டியதானே. ஆனால் விஜய் அவர்கள் விருப்பப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த மக்களுக்கு உதவி செய்யணுன்றதை பல ஆண்டு காலமாக திட்டமிட்டு அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டு இல்லை நம்ம சரி செய்யக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம வரணும்னது. இன்றைக்கி அவ்வளோ மக்களோட சப்போர்ட்டை நம்ம சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினச்சாரு. இன்றைக்கி சம்பாரிச்சிட்டாரு. தான் அவர் சொன்ன வார்த்தை. கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனவே இல்லை, நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் கட்சி ஆரம்பிச்சேங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சிறப்பு சார். நாராயணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவறாக சித்தரித்தால் உங்கள் ஊடகத்தில் விருப்ப போத்தான் துண்டிக்கப்படும் நாம் தமிழர் கட்சி. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து செந்தமிழன் சீமானவர்கள் நம்ம தவறாக சித்தரித்தா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து உங்களை புறக்கணிப்போம்னு சொல்கிறாங்க. சார், இதை வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு நான் கிடையாது. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டராக இருக்கேன். காமனாக உங்கள்கிட்ட கேட்குறேன், புரிஞ்சிருச்சு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மாவே அவரை நீங்கள் இப்போது சீமான் அவர்களை காரணமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? சில விமர்சிக்கிறீங்களா? அப்போ சொல்லுங்கள், அதுதான் அவர் கேட்குறாரு. அதாவது சீமானுக்கு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணால் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், நாங்கள் பார்க்க மாட்டோம் கொஞ்சம் சொல்லணும். அதாவது அவருக்கு ஒரு வருத்தம் நீங்கள் அவரை பேசும்போது. ஆமாம், ஓகே. அது அவருக்கு புரியுற மாதிரி அவர் ஸ்டைலில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சீமான் நீங்கள் முன்னுக்கு பின் பேசுகிறாரு, முரணாக நடந்துக்கிறாருன்னு அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது சார். அதை அவருக்கே மனசாட்சிக்கு விட்டுறேன். இன்னைக்கு இப்போ சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் அவர்கிட்டே கேள்வியாக நான் திரும்ப அவருக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அவர் பதில் சொல்லட்டும் கமெண்ட்டில். திரு நாராயணசுவாமி. நாராயணன் என்றாலே கழகம் தானே. சரி, ஓகே. இல்லை, நாரதர் கழகம் நல்லதில் தானே முடியும். அதாவது விஜயை குறித்து அவர் பேசும் பொழுது பழசெல்லாம் விட்டுருவோம். ரோட்டில் நின்னா இருக்க, சென்டரில் நின்று அதில் நின்று அப்படி இப்படிலாம் விட்டுருவோம். குஷி படத்தை ரீரிலீஸ் பண்ணது யார்? இந்த ப்ரொடியூசர் பண்ணியிருப்பார். இப்போ குஷி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து கரூரில் இறந்து கிடக்குறாங்க. இப்போ போய் அங்கே போய் இந்த படத்தை பார்க்குறாங்க, எல்லோரும் உட்காந்து கொண்டாடிட்டு கிடக்குறாங்க. என்ன மோசமான மனநிலையில் இந்த தமிழ் சமூகம் இருக்கிறது. இவனுங்களை பார்க்கும்பொழுது எனக்கு வெறுப்பாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்னு அவர் சொல்லி 2 நாள் கூட ஆகலை. இவர் இட்லி கடை படத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ வேறு கொடுக்குறாரு. இப்போ அதே கரூர் சம்பவம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போச்சா, அழிஞ்சு போச்சா, என்ன கதை? இப்போ உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எப்படி தோணணுன்றதையும் அவரே சொல்லட்டும். அவங்கள பார்க்கும்போது அருவருப்பாக உங்களுக்கு தோணுச்சுல, இப்போ எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது என்னவா தோணணும்? அண்ணே அப்படின்னு பாசமாக தோணணுமா, அருவருப்பாக தோணணுமான்றதை அவரே சொல்லட்டும். இதில் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணால் கூட நான் வந்து சரின்னு கடந்து போயிடுவேன் சார். ஒரு நல்ல கதை அம்சம் இருக்குது, ஒரு விட்டு கொடுத்தல் தன்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள், தந்தைக்கும் மகனுக்குமான உறவை பற்றி பேசுகிறாங்க. சரி, அதனால் அந்த படத்துக்காக ரிவ்யூ பண்ணால் பரவாயில்ல. தம்பி இன்பா அவர்கள் முதல் முறையாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பேசுகிறாரு.
இன்ப நிதிக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? பேசிக்கான ஒரு விஷயம். இன்ப நிதி செக்கில் தாப்பிலையா இல்லை வந்து கல் உடைச்சி சம்பாரிச்சிட்டு வந்து இப்போ இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரா? சொல்லுங்கள் நேர்மையாக. அந்த பிள்ளையோடைய சம்பாத்தியில் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள். இன்ப நிதியோட நிச்சயமாக கிடையாது. எப்படி உதயநிதி வந்தாரோ அதே போல் தான் இன்ப நிதி. அப்போது இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ என்ன அரசியல் உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு நீங்கள் எதுவும் மேனிபுலேட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க. பார்த்தாலே தெரியுது. அப்பட்டமா தெரியுது. இதில் நான் என்ன போட்டு அவரை பற்றி தவறாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். இதில் கூடுதலாக இன்னொரு எனக்கு கூடுதல் கேள்வி அவருக்கு. சார், இப்போது எங்கள் மாமா வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. நான் போய் துக்கம் விசாரிக்க போகணும். நான் உங்கள் வீட்டில் வந்து துக்கம் விசாரிச்சாக்கா நீங்கள் ஒத்துப்பீங்களா? எப்படி சார்? அது எப்படி? அது முட்டாள்தனமாக முரணாக இருக்கா சார்? இல்லை, லாஜிக்கே இல்லையே. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே இருக்குல்ல. லாஜிக்கே இல்லை. மூக்காமுத்து இறந்துருக்காரு, அவர் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்காமல் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இறந்த ஒரு வீட்டுக்கும் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்து இங்கே விசாரிச்சிட்டிங்கன்னு வச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் வீட்டுக்கு போகல. இறந்தவன் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கணுமா, ஸ்டாலின் வந்து விசாரிக்கணுமா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சிச்சு சார். சார், ஒருத்தர் ராஜேஷ் கண்ணா, சரிங்களா? சாரி சார், அதுக்கு முன்னாடி டாக்டர் மௌனீஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர், ஆன் ரீசன்ட் டேஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் ஆர் அட்டாக்கிங் பாயிண்ட்லெஸ்லி. ஆர் தே டூயிங் இட் பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் ஆர் ராகுல் காந்தி? அவருக்கு எப்படி தெரியுதா? இங்கே பார்த்துருப்பாரு. ஸோ இது நம்ம பேசிடுவோம். என்னென்னா, இப்போ சமீபமாக நடந்த விஷயத்தை குறித்து பேசுவோம். செல்வ பெருந்தகை சொன்னதாக ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க ராகுலை குறித்து. ராகுல் அவர்கள் வந்து ஸ்டாலினிடம் கேட்டுவிட்டு தான் விஜய்கிட்ட பேசலாமான்னு ஸ்டாலின்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து விஜய்கிட்ட பேசினாருன்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா, ராகுல் பச்சை பிள்ளையா? நான் இதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்? சார், அவரு தேசிய கட்சியோட கேண்டிடேட்டு விஜய்கிட்ட பேசுறதுக்கு ஸ்டாலின்கிட்ட அப்ரூவல் கொடுக்கணும்னா இது என்ன, எனக்கு புரியலையே. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னது செல்வ பெருந்தகை தான். அப்போ புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் தன் சுயலாபத்திற்காக பேசுகிறார்களே தவிர இது ராகுலையும் கேவலப்படுத்திய விஷயம், விஜயையும் கேவலப்படுத்தின விஷயம், காமராஜரையும் கேவலப்படுத்திருக்கிற விஷயம், ஒட்டுமொத்தமாக இவரெல்லாம் வந்து தலைவர்னு வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு கேவலமான ஒரு விஷயம். அவ்வளோதான். ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மாவட்டம். ராவுத்தர் அவர்களே ஈவே ராமசாமி அவர்களை எதிர்த்து கருத்து வைக்கிறார், பல இடங்களில் வைக்கிறார். ஆனால் ஈவே ராமசாமி எடுத்து சீமான் கருத்து வைக்கிறாரு. இல்லை, நீங்கள் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வந்து ஈவேராவை குறித்து நிறைய இடத்துல கருத்து வைக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் எதிர் கருத்து வைக்கிறார். ஆனால் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது ஏன்? சார், நீங்கள் ஒரு மனுஷனுடைய எல்லா கருத்தையும் எல்லா நபரும் அப்படியே ஏற்றுக்கிட்டு இங்கே பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. அப்படி யாரை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறாங்கன்னா, ஜீசஸை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்டின்ஸ் பயணிக்கிறாங்க. முகமது நபி சொன்னதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி இஸ்லாமிய நபிகள் இங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர்களை பின்பற்றுவது மட்டும்தான் முறையான விஷயம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பகுத்து ஆய்வு பண்ணணும். பகுத்தாய்வு பண்ணி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதைத்தான் வந்து பெரியாருமே சொல்லியிருக்காரு. நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அப்போது ரெண்டு விதமான கருத்து சொல்லியிருக்காரு. திமுக காரன் பதவிக்காக என்ன வேணாலும் செய்வான்றதையும் பெரியார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அதே பக்கம் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி நிறையா அவர் பேசியிருக்கிறார். பகுத்தறிவை குறித்து நிறையா பேசியிருக்கார். பெண்ணிய விடுதலை குறித்து நிறையா பேசியிருக்கார். நமக்கு எது சரியோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி அவருக்கு புரிகிற ஸ்டைலில் சொன்னாக்கா, இயற்கையாக இங்கு 1000 உணவுகள் இருக்கிறது. உலகம் முழுக்க விதவிதமான உணவுகள் இருக்கிறது. விதவிதமான வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. அதில் புழு பாம்பு பூரா திங்கிறவனும் இருக்கிறான், சிக்கன் மட்டன் திங்கிறவனும் இருக்கிறான், வெஜிடபிள் சாப்பிட்றவனும் இருக்கிறான். இவ்வளோ உணவு இருக்கிறதுனால எல்லா உணவையும் நான் எடுத்துக்க முடியாதுல்ல. எனக்கு எது சரியோ, என் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதைத்தான் நான் எடுத்துக்க முடியும். கொள்கையை நான், அதாவது அந்த ஒரு கொள்கையை நான் வந்து ஏற்றுக்கலாம், ஆனால் நான் தாவேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? எப்படி சார், நீங்கள் நான் சொல்கிறது என்ன புரியலையா? அதாவது இங்கே பெரியாரை விமர்சனம் பண்ணியதாலேயே நம்ம பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். சில கொள்கைகள், ஆமாம், எது பிடிச்சிக்கோ நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான் சார் கான்செப்ட். இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கலைஞர் செய்த விஷயத்தை
அப்படியே ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலான்றதை தாண்டி பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் கலைஞரை பிடிக்காத நபர்களும் கலைஞர் சொன்ன விஷயத்தை சில விஷயம் ஏற்றுப்பாங்க. கலைஞர் தான் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார். உதாரணத்துக்கு இப்படி வைக்கலாமா சார்? இல்லை, கலைஞர் எழுதுன புக்கை எல்லாருமே படிக்க முடியாது, ஆனால் சில பேர் படிக்கிறாங்க. இல்லை, அது வேற. நான் சொல்கிறது கலைஞர் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கலைஞர் நமக்கு பிடிக்கல அப்படின்றவங்க கூட மாற்றத்தினால அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். நாகரிகமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, கரெக்ட். கைம்பன்னு சொன்னார், அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிட்டோம். புரியுதுங்களா? திருநங்கைன்னு பேர் வச்சார். சமூகத்தில் பல காலமாக உளவியலாக அவ்வளவுதான், இவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்காக இவன் வந்து தலைகுனிய விட மாட்டோம் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வைப்பாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நேற்று ஒரு பேர் வச்சிருக்காங்க சார், என்னது? மருத்துவமனைக்கு வரவர்கள் பயனாளிகள். நோயாளிகள் கிடையாது, நோயாளிகள் மருத்துவ பயனாளிகள். ஆனால் கிட்னி காண போதாமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பயனாளிகள் இல்லையா, 15 நாள் எடுத்துக்கிறாங்க கிட்னியை. அடுத்து ஆனந்த் சோப்ரா, ஓகேங்களா? தமிழக வெற்றிக் கழகம் எப்படி செயல்பட்டால் நல்லது என்று குறிப்பிட்டு இருந்தீர்கள். தற்போதைய நிலை எவ்வாறு உள்ளது? உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா? உங்களுடைய பார்வையில் டிவிகா, அதாவது தாவேகா செயல்பாடு எப்படி உள்ளது? குறிப்பிடவும் நன்றி. டிவிகேவுடைய செயல்பாடு எப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம பர்சனலாக விஜய் அவர்களுக்கு சொன்ன செய்தியுமே என்னென்னாக்கா, சுற்றுப்பயணம் செல்கிறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறீங்க. இதற்கு பிறகு சட்டம் வந்து ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு வரப்போகுது. எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ரோட் ஷோ கிடையாதுன்னு ஒரு வரைமுறை ஸ்டேஜ் போட்டு ஒரு பொது இடத்தை தான் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் இப்போ எடப்பாடியோட சுற்றுப்பயணம் ரத்தாச்சு, அன்புமணி ரத்தாச்சு. ஆனால் டிபிகேக்கு நம்ம சொல்ல வேண்டியதுனா, நீங்கள் இனி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகும்பொழுது அந்த மாவட்ட செயலாளரை உங்களோடு மேடை ஏற்றி அவரை குறித்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேசுனீங்கன்னாக்கா, புதிதாக ஆரம்பித்த கட்சி அப்போது அந்த மாவட்ட செயலாளர் அடையாளப்படுவான். தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க செய்தி மூலமாக நீங்கள் ஏற்றும் போது அடையாளப்பட்டுருவான். அவனுக்கு நம்ம இன்னும் உற்சாகமாக வேலை செய்யணுன்ற ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ இது பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயம். 2வது விஷயம், இந்த ஃப்ளெக்ஸு பேனர் வைக்கக்கூடிய விஷயத்தில் தலைவருடைய புகைப்படம் இருக்கணும். அதை தாண்டி அந்த மாவட்ட செயலாளர் எந்த மாவட்டத்தில் போஸ்ட் அடிக்கிறானோ அந்த மாவட்ட செயலாளர் புகைப்படமும், அவரை சார்ந்து ஒரு 3 படம், யார் அந்த மாவட்ட செயலர் கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஒரு 3 நபர்கள், சிறந்த நபர்களாக பணியாற்றக்கூடிய நபர்களே 3 படம், மொத்தமே 5 புகைப்படம். மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர் அந்த மாதிரி இல்லை சார், அது அந்த சிக்கல் இருக்கக்கூடாதுன்ற. மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர், அந்த மாதிரி மாறிலாம் இருக்கக்கூடாது. 3 பேர் புகைப்படம்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது சார். யாருக்கு போட்டால் சிக்கல் வந்துடும்? மாவட்டத்தில் வராது. யார் மிக நல்ல முறையில் பணியாற்றுகிறார்கள்ன்றதை மாவட்ட செயலாளர் சூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்படிஷன் இருக்கணும், அப்போ தான் வேலை செய்வான் நல்லா. அந்த பேனரில் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், ஏறணும், தளபதி வரைக்கும் கவனிக்கணும் அப்படின்றத யோசிச்சு தான், அதுக்கு தான் அந்த 3 பேர் சொல்கிறது. அப்போது இந்த சிஸ்டமேட்டிக் உள்ளே கொண்டு வரணுன்றது ஒன்று. அதே போல் இப்போ அடுத்து கட்சியை ரீஷஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புதிதாக பல நபர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கணும் பொழுது. ஆனால் ஒரு விஷயம் தான், தளபதியின் பின்வாங்க போவதாக இல்லைன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக இருக்கிறாரு. பார்த்துக்கலாம் சார். அடுத்தபடியாக சக்தி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த ஊடகவியலாளர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க, யூடியூபர்ஸ் கைது செய்யப்படுறாங்க, ஊடகத்தை முடக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துட்டுருக்கு இல்லையா? டிஎம்கேக்கு ராவுத்தர் இப்ராஹிம் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறான்னு கேட்குறாரு. சார், இங்கே அரசியல் அப்படி தான் இருக்கும். அரசியல் என்பது இன்னொருத்தனை எதிரியை வளர விடுவதோ, நம்மளை விமர்சிப்பவனை வளர விடுவதோ எப்பயுமே செய்ய மாட்டாங்க. யார் செய்வார், எந்த மாதிரி ஆட்சி செய்யும்ன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கு ஆட்சி முறை எப்படி இருக்கிறதுன்றத கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் எப்படி ஒரு ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரலாற்று உதாரணமே சொல்கிறேன். ராவணனை குறித்து நம்ம படிக்கையில் நம்ம படித்ததில், ராவணனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மக்களுக்கு கொண்டாட்டம் என்பது என்னவென்று தெரியாதான். விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப துக்கப்பட்டு துயரப்பட்டு இருந்தான்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த வரியில் சொல்கிறாங்க, ராவணன் ஆட்சியில் கொண்டாட்டம் என்பது என்னவென்று தெரியாது. ஏனென்றால் அவன் இன்னல்களை சந்தித்ததே கிடையாது, கஷ்டத்தை அனுபவித்ததே கிடையாது. அப்படி அனுபவிச்சது இருந்தானா அதில் விடுபட்டு கொண்டாட்ட மண்ணிலேன்னு ஒன்று வருவான். அவன் ஆல்ரெடி கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறான். அப்போது அப்படி ஒரு ஆட்சி கொடுத்துருக்குறாங்கன்றான் ராவணனோட ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுது. அப்போது எவ்வளோ ஒரு ஆட்சியை குறித்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நபிகள் சொல்கிறது, வரி வாங்குறதுலாம் இருக்குல்ல, பூவிலிருந்து தேனை எப்படி பூவுக்கு வலிக்காமல் எடுக்கிறதோ அதுபோல் இருக்கணும் வரி என்பது, மக்களுடைய சுமை இல்லாமல். இப்படி ஒரு ஆட்சி முறைன்னு இருக்குல்ல, இதை தான் செய்யணும். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி முறை எந்த மாதிரி ஆட்சி முறையாக இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இது வந்து ஒரு அடக்குமுறை செய்கிறாங்கன்றது. இப்போது எப்போவுமே வந்து எதிரிகள் இல்லாட்டி சுவாரஸ்யம் இருக்காது எந்த துறையிலையுமே. அரசியல் களத்தில் எல்லாரும் சமாளிக்கணும். ஊடகவியலாளர்கள் இனிமேட்டு
நாம் அறத்தோடு அறத்தின்பால் நேர்மையாக நிற்காமல் சார்பு நிலை எடுத்தால் எந்த நிலையை எந்த நேரத்திலும் நமக்கு சந்திப்பார்கள்ன்றது இது ஒரு உதாரணம். அதாவது ஜாலரா போட்டு வரைக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், நியாயமான விஷயத்தை குரல் கொடுத்தா நம்மளே தூக்குறான் பொழுது அப்போ ஆரம்பத்துலேருந்து நம்மளாம் ஒன்றா நிற்கிறோம். யூனிட்டி ஊடகங்கள்லாம் ஒற்றுமையாக நின்னாக்கா ஆட்சியாளர் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கு பாதி ஊடகங்கள் அந்த பக்கமும் பாதி ஊடகங்கள் இந்த பக்கமும் இருக்கிறது தான் சிக்கல். அப்போது இதை சரி செய்ய வேண்டியது அந்த அமைப்பு. ரைட், சிறப்பு சார். சார் அடுத்தபடியாக எங்கும் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், சரிங்களா? ஏன்னா நம்ம மக்கள் வைக்கிற கேள்விகளை எல்லாத்தையுமே உங்க முன்னாடி வச்சிடறோம். அப்புறம் என்னன்னா தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சீமானை பற்றி நீங்கள் அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, விஜய் முரட்டு முட்டு ஏன் எதுக்குன்னு கேட்குறாரு. புரியல அப்படின்னா எதுக்கு இப்படி நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? இப்போ விஜய்க்கு நான் முட்டு ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக நடுநிலையாக பேச மாட்டீங்களாம். விஜய்க்கு மட்டுமே தப்பே போனாலும் கரெக்டுன்னு பேசுகிறாங்க இல்லையா? அதான் முட்டு. உங்களுக்கு தெரியாது சார்? உங்களுக்கு தெரியாதா சார்? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அவர்கிட்ட தப்பு பண்ணாக மிக சிறந்த ஒரு ஆட்சி கொடுத்த ஒரு கட்சியை சொல்லுங்கள் பேரை. அவர் கேட்பார். கேள்வி கேட்கறதுனா ஒரு கமெண்ட்டில் போட்டோம். அதை வேணால் நம்ம வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசலாமான்ட்டு. இங்கே சிக்கல் எங்கே இருக்குனாக்கா, தொடர்ச்சியாக 70 ஆண்டு காலம் பார்த்துட்டோம், 100 ஆண்டு காலமாக இங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்குறோம். எங்கு தொடங்கி எங்கு வந்து நிற்கிறோன்னு பார்க்குறோம். சார், முப்போகம் விளைஞ்ச பூமி தமிழ்நாடு இன்றைக்கி முப்போகம் விளையிறக்கூடிய பூமியாக இல்லை. நீர் ஆதாரம் என்பது இல்லை, நிலவளம் என்பது இல்லை. மக்கள் மனசில் வந்து உடல் ரீதியான வலிமை இல்லாமல் போயிட்டான், குடிக்கு அடிமையாகிட்டான், ட்ரக்குக்கு அடிமையாகிட்டான். இன்றைக்கி வந்து மனிதனோட வாழ்வியல் சூழலையே இங்கே மாற்றி வைத்திருக்கிறார்கள். அரசியல் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிருக்கு. அரசியல் தான் பேஸ், உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றினது. சார், என் ஊருக்குள்ளே ஒரு ஆட்சியாளர், நான் கோக்கு பெப்சிலாம் அனுமதிக்க முடியாதுப்பா, என் மக்களுக்கு கேடு விளைவிக்குது, அது குடிப்பதன் மூலமாக 10 காசு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நோய் வருது, சுகர் வருதுன்னு அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் ஸ்டெப்பனாக நின்னா அவன் மக்களை காப்பாற்றுறான்னு அர்த்தம். பன்னாட்டு நிறுவனம் எவ்வளோ வந்து கொடுக்குறான், நமக்கு எவ்வளோ நம்ம கமிஷன் கொடுக்குறான், எதை வந்து உள்ளே விற்றாலும் பரவாயில்ல, எவன் எந்த சாப்பிட்டு சேர்த்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்போது இந்த புரிதல் ஏற்படணும்னா, இப்போது நீங்கள் வந்து இதே கோக்குக்கு விளம்பரத்திற்கு முன்னாடி வந்து விஜய் நடிச்சிருந்தார். கேட்கலாம் நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை, எனக்கு அது தெரியாமல் நான் பேசுகிறேன். விஜய் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தார். அப்போ அவர்கள் அன்றைக்கு சினிமா நபர்களாக இருந்தார்கள். அரசியல் தலைவராக அந்த புரிதல் அவர்கள் இல்லாமல் அன்றைக்கி சினிமா நபராக இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் சார், நார்த்தெலாம் எடுத்துட்டு நான் அந்த நான் பாக்கு அதுக்கெலாம் நடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கு சச்சின் போன்ற நபர்கள் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விளம்பரங்கள் பெருசாக நடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்போது இந்த ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் ஒரு தலைவர்களுக்கு. அப்போது இன்றைக்கு நம்ம ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோன்னாக்கா, இன்றைக்கி களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இஷ்யூஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மோசமான ஒரு இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, உணவு இல்லை, வரி அதிகமாக, கிரே ஏரியா இல்லை பேசிக்காக. சார், மாத கடைசியாக நான் சொல்கிறது ரொம்ப பேஸான விஷயம் சார். மாதம் சம்பாரித்து முடிக்கும் போது கையில் ஒரு 10,000 மிச்சம் இருக்கணும் சார். குடும்பத்துக்குள்ளே சிக்கல் இல்லாத ஒரு சூழல் இருக்கணும். உண்மை உண்மை உண்மை. அவரால் நிம்மதியாக அவர் வீட்டு கரண்ட் பில்லை கட்ட முடியுதா? சந்தோஷமா? அப்போ இந்த சூழலை மாற்றுறதுக்கு ஒரு முதல் முயற்சி எந்த நடிகனும் இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது விட்டுட்டு வரல. வந்து இவர்களை கேள்வி இந்த மாதிரி கேட்டு சண்டை போட்டு ஒரு களத்தை மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது, கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு பக்கபலமாக நிற்கணுமா, புதிதாக வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிற நபருக்கு துணையாக நிற்கணுமா? இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இதே விஜய் அவர்கள் நாளைக்கு தவறு செய்கிறாரு, அதில் ஏதாவது தவறு இருக்குது, சிஸ்டமில் குளறுபடி இருக்குன்னா அதையும் நான் விமர்சிப்பேன். நான் அப்படியே கண்ணை மூடிட்டு முட்டு கொடுக்குறவன் நான் கிடையாது. தப்புனா தப்பு. அதனால தான் காங்கிரஸையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேள்விக்கு அவர் பார்த்தாருன்னா புரியுது சார். அவ்வளோதான். சிறப்பு சார். பிரவீன் அப்படின்றவர், நீங்கள் இது விளக்கம் கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் நான் முன் வச்சிடறேன். அந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு பாருங்க ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக. செல்வ பெருந்தகை ஸ்டாலின் சொல்லிட்டு தான் ராகுல் பேசியிருக்காரு விஜய் கிட்ட, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காராம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பட் நீங்கள் அதுக்கு நீங்கள் முன்னாடி பதில் கொடுத்துருக்கீங்க. பிரவீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் செல்வம் பெரும் தொகை. சார், அடுத்தபடியாக கார்த்திக் வந்து கனடா டொராண்டோலேருந்து கேட்டிருக்காரு. கனடாலேருந்து, மிஸ்டர் ராவுத்தர், ஐ ஃபீல் விஜய் ஹேஸ் இஸ் ஹார்ட் இன் த ரைட் பிளேஸ் பட் இஸ் நாட் அ காம்பிடென்ட் பொலிட்டிஷியன். His video in the wake of the Karur tragedy was purely cinematic, to say the least. And why is he so hesitant to meet the press and answer questions when people like Seeman and Annamalai give a press meet every other day and also handle them with their left hand? Shouldn't Vijay aim to achieve that level of competence by putting himself in those uncomfortable spots? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அது எப்படியே புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லியிருக்கேன் மக்களுக்கு. சார், மக்களுக்கு புரியணும். நிச்சயமா. லைக் என்னன்னா வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன் எக்ஸாக்டாக. ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமான் மாதிரியோ இல்லை அண்ணாமலை மாதிரியோ ஊடகங்களை சந்தித்து பேச மாட்டுறாரு? அப்படியே ஒரு நிமிஷம்.
அந்த மாதிரி பேசுறதுக்கு பேசாமல் இருக்கலாம். அடுத்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவான ஒரு பொலிட்டிஷியனாக வந்து இருக்க மாட்டுறாரு? ஒரு சண்டை போடணும் துணிஞ்சு முன்னாடி நின்று ஒரு சண்டை போடுற ஒரு பொலிட்டிஷியனாக ஏன் இருக்க மாட்டுறாரு? ஸோ கரூர் ட்ராஜடியில் அவர் பேசின வீடியோ வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது, அது வந்து ஒரு உண்மையாக இல்லை நடிப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏன் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டுறாரு? அதாவது அவருக்கு ஒரு விஷயம் புரியல. சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தாக்கா சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் இங்கே சில அரசியல்வாதிகள்லாம் அழுதாங்க. அந்த போல் வந்து அழுது வீடியோ போட்டிருக்க முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். அழுது ஒரு வீடியோ போட்டு உங்களை விட மகாநடிகன் அவர், கரெக்டுங்களா? இப்போ அரசியல்வாதியில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, அவரை விட சிறந்த நடிகர். அப்போது அதை செஞ்சுருக்க முடியும். அவர் தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் அடக்கி கொண்டு எந்த பெரிய ரியாக்ஷனோ எக்ஸ்ப்ரெஷனோ காட்டாமல் ரொம்ப சட்டிலாக பேசியிருக்காரு. நீங்கள் என்ன சிஎம் சார் அப்படின்ட்டு ஒரு பாஸ் கொடுத்து ஒரு வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தலாம் அவர் பேசலை. இது வந்து உங்களுக்கு ஒரு நரேட்டிவாக பல பேர் சொல்ல அது கேட்கும் பொழுது அப்படி தான் உங்களுக்கு தெரியும். யதார்த்தம் அது கிடையாது சார். ரெண்டாவது விஷயம், அரசியல் களத்தில் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் அப்படின்னாக்கா ஓகே, அது சாய்ஸ் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ப்ரெஸ்ஸை சந்திப்பது தான் சட்ட விதிமுறைக்கு உட்பட்டது, இது சந்தித்தா தான் இது பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களை வந்து பெரும்பாலும் அதிகமாக சந்திச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கவே முடியாது. இங்கே நம்ம சில விஷயத்தை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக நிகழாமல் அரசியல் காலத்தில் கடந்தும் போக முடியாது. நம்ம முதல் கேள்வி இந்த கேள்வி எழுதி கொடுத்து, ரெண்டாவது கேள்வி இந்த கேள்வி எழுதி கொடுத்துன்னு சொல்லி ஆன்சர் பார்த்துட்டு படிக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக அது இருக்க விரும்பலை. நிச்சயமாக அரசியல் காலத்துக்குள்ளே ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு கலை. ஏன்னா என்ன பேச்சாற்றல்ன்றது ஒரு கலை, அரசியல்ன்றது மாதிரி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கலை. ரெண்டாவது, அதற்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணிட்டு கேள்வி கேட்குறது இன்னொரு கலை. அதுக்கு ஒரு டீம் ரெடியாகவே இருக்கும், கரெக்டுங்களா? இது மூணுமே அரசியல் காலத்தில் நிகழும். இன்றைக்கி இருக்க சூழலில் எல்லாருமே வந்து விஜய் மீது வைத்த ஒவ்வொரு விமர்சனத்தையும் அவர் உடைச்சிட்டார். பனையை விட்டு வெளியில் வர மாட்டார், அங்கே போக மாட்டார், இங்கே போக மாட்டார், 6 மணிக்கு மேலே பேச மாட்டார், 6 மணிக்கு மேலே பேச மாட்டார், எல்லாமே உடைப்பட்டது. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒன்று தான், கரெக்டுங்களா? ப்ரெஸ். இன்னொன்று வந்து இந்த மிஸ்டர் கார்த்திக் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வந்து விஜய் இதை ட்ரை பண்ணி காம்பிடெண்ட்டாக அதை ஏன் பண்ணதான் அந்த லெவலில் வந்து அவரே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல, அவங்கள சந்திச்சு உடனே பேசி இல்லை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிலாம் ஏன் அதை டெவலப் பண்ணிக்க மாட்டாருன்னு தான் கேட்குறாரு அவர். சார், டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்றது கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்களேன். டெவலப்மெண்ட்ன்றது மக்கள் அவருக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. அடுத்தடுத்து கரூர் சம்பவத்தில் இறந்த உயிரை பறிகொடுத்த உறவுகளும் அவரை குறை சொல்லலை, பாதிக்கப்பட்டவர்களும் குறை சொல்லலை. இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது டெவலப்மெண்ட்றது இது கம்ஃபர்டபுளான சூழ்நிலையே இருக்கிறாரு, அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனுக்கு வர மாட்டாரு. உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு அவர் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா விமர்சனம் வச்சிங்க, அதை செஞ்ச உடனே 6 மணிக்கு மேலே பேசலன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த 6 மணிக்குள்ளே பேச மாட்டார்னு சொன்ன யாருமே பேசின பிறகு நான் சொன்னப்போ 6 மணிக்கு மேலே பேச மாட்டான்னு சொல்லி இப்போ பேசிட்டாருப்பா, என் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு ஒருத்தன் கூட சொல்லலை. ஏன் சொல்லலை? இப்போ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அந்த இதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இம்மீடியட்டாக ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று நிச்சயமாக அதுவும் ஒரு நாளைக்கு நடக்கும். ப்ரெஸ்ஸை சந்திப்பார். ஏற்கனவே ப்ரெஸ்ஸெல்லாம் சந்தித்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து சார் ஒரு படத்தை பற்றி 1000 நேரம் உட்காந்து எல்லா இடத்துலையும் பேசின அப்புறம் தான் ஆட்சி அதிகாரத்தை பற்றி எப்படி செய்ய போகிறோன்றதை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிவிட்டு அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கான எல்லா முனைப்பும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு அதை உட்காந்து ப்ரெஸ்ஸில் உட்காந்து வாசித்து பேசுவார் நிச்சயமாக. சிறப்பு சார். சார், பல்வேறு கேள்விகளை வந்து மக்கள் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கு நிறைவாக பதில் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு பீப்புள்ஸ் பர்சன் நிகழ்ச்சி நான் இன்னும் உங்களை சந்திக்க நீங்கள் தான் மக்களுக்கு சொல்ல விரும்புனா நீங்கள் சொல்லலாம் சார். இல்லை, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தற்சார்பு முறையை இங்கே வந்து மக்கள் மத்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வேலையும் ஒரு ஆட்சி அதிகாரம் செய்யணும். அதையும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு டிவிக்கு. தற்சார்பு முறைனா உங்களுக்கு தெரியும், நம்ம இயற்கையாக கிடைக்கிற அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்றின் மூலமாக நம்ம வீட்டில் எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்வது, சிறு குறு தொழில்களை எப்படி நம்ம வந்து நலிவடையாமல் இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பது, இங்கே அந்த மாதிரி பல வேலைகள் செய்யும் பொழுது வேலைவாய்ப்பு என்பதுன்றது நம்ம எப்படியெல்லாம் உருவாக்க முடியும், உருவாக்கி கொள்ளலாம், அடையாளப்படுத்த வேண்டிய இங்கே கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதில் அந்த விஷயத்தையும் இப்போ வந்து டிவிக்கில் அதை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அதையும் கொண்டு வரலாம்ன்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லியிருக்கிறோம். நான் இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகளை எதிர்பார்க்குறேன். ரொம்ப சட்டிலான கேள்விகளாக இருக்குது இப்போ வரக்கூடிய கேள்விகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் டஃப் கொடுக்குற மாதிரி, அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி, ஒவ்வொரு தலைவர்களை குறித்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறேன்.
ஸோ அடுத்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, மக்கள் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைப்பாங்க. என் உறவுகளுக்கு ஒரு 15 வினாடிகள் மட்டும் எனக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். 50,000 தாண்டி 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 15-20 டேஸ் நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம டச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. அண்ட் இன்னொரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த 1 லேக்குக்கு. இதை திரும்ப ஒரு 6 மாதம்லாம் கொண்டு போயிடாதீங்க. நீங்கள் கேட்குற ஷோஸ் எல்லாத்தையுமே டிபேட்டை வந்து 1லேருந்து இப்போ 2 ஆக்கியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கேட்குற கெஸ்ட்டை கொண்டு வந்து பேசுகிறோம், எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிட்டுருக்கோம். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம், ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி 88% பேர் 2 லட்சம் வியூஸ் போகுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வீடியோவை என்ஜாய் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷோஸ் வந்துட்டுருக்கு. டிபேட் ஷோஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். வீக்கெண்ட் ஃபுல்லாக ஃபுல் பிளாஸ்ட்டாக இருக்க போது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பீப்புள்ஸ் பேசலாம். உங்களுக்கு சந்திக்கும் போது நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார்.